ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த மூவி பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல வெளியாகி இருக்கும் கருப்பு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிபி vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. சரி வாங்க, இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். கேரளாவிலிருந்து ஒரு அப்பாவும் அவருடைய மகளும் சென்னைக்கு வராங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னு சென்னை வராங்க. ஆனா அவங்க கேஷ் எடுத்து வராம அதுக்கு பதிலா 60 பவுன் நகையை எடுத்துட்டு வராங்க. சென்னையில இறங்கின உடனே 2 திருட்டு பசங்க அந்த நகைய திருடிட்டு ஓடிடுறாங்க. வேற வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க. போலீஸும் ஆக்ஷன் எடுத்து நகைய ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஆனா போலீஸ்ல இந்த நகைய உடனே தர முடியாது, கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி லீகல் ப்ராசஸ் முடிந்த பிறகுதான் தர முடியும் என்று சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டில ஃபேமஸான ஒரு அட்வொகேட் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த அட்வொகேட் வேற யாரும் இல்ல, நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். அவர் அந்த கோர்ட்டையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற பயங்கர இன்ஃப்ளூயன்ஸான ஆளா இருக்காரு. அவர் சொல்வதுதான் அங்க சட்டம். அப்படி இருக்கு. கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் இவங்களுக்கு ஒரு கட்டத்துல இந்த அட்வொகேட் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காருனே தெரிய வருது. அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் உடனே செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. வேற வழி இல்லாம கோர்ட்டு வளாகத்துல இருக்கக்கூடிய கருப்புசாமி கிட்ட அந்த அப்பா மனமுருகி வேண்டுறாரு. என் மகளை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்யறாரு. அதுக்கப்புறம் தான் என்ட்ரி கொடுக்கறாரு கருப்புசாமி. இந்த கருப்புசாமி வேற யாரும் இல்ல, நம்ம சூர்யா தான். அவர் ஒரு லாயரா கோர்ட்ல என்ட்ரி கொடுத்து இவர்களுக்காக வாதாட வராரு. இந்த படத்துல கோர்ட் ரூம் டிராமாவும் இருக்கு, அதே நேரத்துல ஒரு சாமி படம் ஃபீலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்துல வரும் இந்திரன் கதையும் கோர்ட் சீன்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சாமி வந்ததுக்கு பிறகு கோர்ட் டிராமாவும் டிவைன் எலமெண்ட்ஸும் சேர்ந்து கதை போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரே கோர்ட்டு, ஒரே ஜட்ஜு, ஒரே லாயர், அதே செட்டப்ப திரும்ப திரும்ப காட்டுறாங்க. வந்த கேசஸும் பெரிய சுவாரஸ்யமா ஃபீல் இல்ல. ஆனா கடவுள் சென்டிமெண்ட் சீன்ஸ்னா நல்ல ஒர்க் ஆயிருக்கு. கருப்பு என்கிற சரவணனாக பக்காவா மாஸ் காட்டுகிறார் சூர்யா. கெத்தாக வசனங்கள், இமோஷனல் காட்சி, வெறித்தனமான சண்டைன்னு எல்லாமே விண்டேஜ் ஸ்டைல்ல சூர்யா திரும்ப வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். வில்லன் ரோலில் நடித்தாலும் ஹீரோ அளவுக்கு நிறைய காட்சிகளில் வருவது ஆர்ஜே பாலாஜி தான். வழக்கமான நக்கல் வசனங்கள் ஒரு பக்கம், அதில் கொஞ்சம் வில்லனிசம் மறுபக்கம் என கலந்து நடித்திருக்கிறார். இன்னும் கூட அவரது பாத்திரம் அழுத்தமாக இருந்திருக்கலாம். இந்திரன்ஸ் அண்ட் அனகா தந்தை மகளாக படத்தின் எமோஷனல் பகுதிக்கு நடிப்பால் பலம் சேர்க்கிறார்கள். நட்டி எப்போதும் போல சிறப்பான நடிப்பை கொடுத்திருந்தார். அப்புறம் சின்ன ரோலில் வந்தாலும் சிவதா நடிப்பு மிக அழுத்தமாக இருந்தது. புதுகை பூபாலன் வரும் சீன்லாம் நல்ல நடிப்பை கொடுத்திருக்கிறார். ஓவராலா பார்த்தா கதை ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா ஸ்கிரீன் பிளே, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக். இந்த குறைகள் எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தான் கருப்பு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 5க்கு 3. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.